அஸ்ஸலாமு அலைக்கும். புது வருஷம் தொடங்கியாச்சு. ஏதாவது புதுசாக சமைப்பாங்கன்னு பார்த்தா எப்பயும் போல் பிரியாணி தான். ஆனால் ஒன்று, துபாயில் நானே கட் பண்ணி குக் பண்ணுவேன். பேச்சு துணைக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அபுதாபியில் ஆளுக்கு ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டும் ஒருத்தவங்க கட் பண்ண க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அதே போல் பிரியாணிக்கு வந்து காலையிலே வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மார்னிங் இட்லி, அது கூடவே நூடுல்ஸ். இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக கதம்ப சட்னி அண்ட் தேங்காய் சட்னி தான் வந்து செஞ்சுருந்தாங்க. காலையிலே ஏஞ்சதுமே லஞ்சுக்கு தேவையான ஒர்க் எல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது இங்கே லஞ்ச் குக் பண்ணுறதுக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே லஞ்ச் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். ஸோ சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஸோ கேப்சிகம் சிக்கன் தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். டேஸ்ட் ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோட ரெசிபி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் இன்றைக்கி கண்டிப்பாக ஷூட் பண்ணணும்னு இருந்தேன். ஆனால் நட்டி வந்து கொஞ்சம் ஒர்க்காக இருந்ததுனால செய்ய முடியல. இன்ஷால்லா சீக்கிரமாகவே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எனக்கு வந்து டபுள் ஹாப்பின்னு தான் வந்து சொல்லணும். என்ன அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.